ஹலோ காய்ஸ், நாம் இப்போது மசாலா தோசை பண்ண போகிறோம். அதுக்காக நாம் முதல்ல பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த மாவுலேருந்து கொஞ்சம் தனியாக எடுத்து அதில் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக நான் சோடா ஆட் பண்ணியிருக்கேன், பேக்கிங் சோடா. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. அண்ட் மாவு கொஞ்சம் கட்டியாக இருந்ததுனால நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் அதை எனக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு சைடில் வச்சுட்டேன். அடுத்து நாம் ஸ்டஃபிங்காக பொட்டேட்டோ மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் எத்தனை பேர் இருந்தால் அத்தனை பேருக்காக. நான் இது 4 பேருக்காக எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு குக்கரில் போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு குக்கரில் அதை மூடி விசில் வச்சுடுங்க. நான் 5 விசில் விட்டுருக்கேன். உங்களுக்கு எத்தனை தேவையோ அதை பார்த்து விட்டுருவோம். அடுத்து நம்ம டொமேட்டோ சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு டொமேட்டோஸ் எடுத்துக்கோங்க. நான் இங்கே 4 டொமேட்டோ எடுத்திருக்கேன். அதை ரஃபாக சாப் பண்ணி ஜாரில் போட்டுக்கோங்க. நான் 10 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். அது கூட ஒரு காஷ்மீரி சில்லி, கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் அண்ட் கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். கிரைண்ட் பண்ணதை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அதில் இந்த கிரைண்ட் பண்ண மிக்சரை போடுங்க. அது ஸ்டார்டிங்கில் ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும். அது நல்லா ஒரு 8 to 10 மினிட்ஸ் நல்லா சூட விட்டீங்க அப்படின்னா இது தேவையான கன்சிஸ்டன்சி வந்துடும். நான் அந்த கன்சிஸ்டன்சியும் உங்களுக்கு காட்டுறேன். பட் இதில் மெயின் ஒரு ஆட் ஆன் டிப் என்னென்னா, நீங்கள் இது பண்ணுறப்போ கொஞ்சமாக கிரவுண்ட் ஆயில் ஆட் பண்ணுங்கள். டேஸ்ட் செம்மையாக இருக்கும், ட்ரஸ்ட் பண்ணி. அடுத்து நம்ம கோகோனட் சட்னி பண்ண போகிறோம். இப்படி தூக்கி போட்டு விளையாடணும்லாம் அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே பண்ணலாம். அந்த கோகோனட்டை சின்ன சின்ன பீசஸாக பண்ணிவிட்டு அதை ஒரு ஜாரில் போட்டுக்கோங்க. அப்புறம் பொட்டுக்கல்ல கொஞ்சமாக அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை போடுவேன். இப்படி ஆட் டேஸ்ட் ப்ளஸ் கொஞ்சமாக உப்பு, ஒரே ஒரு குட்டி பூண்டு. இது ஏன் போடுறாங்களோ எனக்கு தெரியாது, அதுக்கு போடுவாங்க, நானும் போடுவேன். அண்ட் எஸ்பெஷலி கோகோனட் சட்னிக்கு எப்போயுமே க்ரீன் சில்லி ஆட் பண்ணுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஆட் ஆன் டேஸ்ட் கொடுக்கும். இது தாளிக்கு கொஞ்சமாக ஆயில் போட்டு ஆயில் போட்டு அதில் இந்த யூஸ்வலாக போடுற மஸ்டர்ட் சீட்ஸ், ஜீரா சீட்ஸ் அண்ட் அந்த சில பருப்புலாம் இருக்கும்ல, அதெல்லாம் போட்டு தாளித்து முடியுங்க. தாளித்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சூப்பரான கோகோனட் சட்னி ரெடி ஆகிடும். சட்னி அரைக்க மறந்துடாதீங்க, நான் சொல்லலை, அப்புறம் கமெண்ட்டில் கேட்காதீங்க. சட்னி அரைக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த தாளிப்பு செய்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் என்னென்னா, அந்த பருப்பு எதுவுமே தீஞ்சு போயிடாமல் அதை வறுக்கணும். ரொம்ப சிம்மில் வச்சு வருங்க. அது பர்ஃபெக்ட் ப்ரௌன் கலரில் வந்ததும் லாஸ்ட்டில் கருவேப்பிலை போட்டு அதை லைட்டாக நீங்கள் சாட்டே பண்ணிவிட்டு எடுத்து இது மண்டையிலே கொட்டிடுங்க. சூப்பராக இருப்பான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி வரையும் மிக்ஸ் பண்ணாதீங்க, சாப்பிட்றப்போ மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். அண்ட் உங்களுக்குலாம் எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு மசாலா தோசை பண்ணுறதுலையே பிடிக்காத ஒரே ஒரு பார்ட் என்ன அப்படின்னா, அந்த உருளைக்கிழங்கு உரிக்கிறது. ஏன்னு எனக்கும் தெரியல, அந்த உரிக்கிற பாட்டே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இதோ நம்ம தேங்காய் சட்னி ரெடி. நெக்ஸ்ட் நம்ம அதை தான் பண்ண போகிறோம், அதனால தான் அதை பற்றி பேசுகிறேன். நெக்ஸ்ட்டு விசில் போயாச்சு. நான் அந்த உருளைக்கிழங்குலாம் எடுத்து அந்த தண்ணி சூடாக கூட அதை ஆற விட்டுட்டு கேஸில் எனக்கும் கொஞ்சமாக பசிக்கும்னு அதனால் ஒரு ஃபில்டர் காஃபி போட்டாச்சு. போட்டு அதை அமர குடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே இந்த தண்ணியும் நல்லா ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் க்ளீனாக அதோட தோலெல்லாம் உரித்து உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு சைடில் வச்சுட்டு இந்த வெங்காயத்தை வச்சு விளாண்டுட்டு இருந்தேன். நானும் இந்த சில வீடியோஸ்லாம் பண்ணுற மாதிரி பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். என்னென்னமோ பண்ணி லாஸ்ட்டில் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் ஜஸ்ட் அந்த ட்ரான்சிஷன் மாதிரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி இது மட்டும் வெட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை அதை மட்டும் நீங்கள் எடுத்து சைடில் வச்சுட்டு கடாயை வச்சு அந்த கொஞ்சமாக எண்ணெயை போடுவேன். அதில் ஆஸ் யூஷுவல் நம்ம தாளிக்கிற மாதிரி கொஞ்சமாக மஸ்டர்ட் சீட்ஸ், ஜீரா சீட்ஸ் அண்ட் தேவையான பருப்பு உங்களுக்கு எது பிடிக்குதோ, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு உங்களுக்கு எது பிடிச்சோ அதை போடுங்க. போட்ட பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி அது எதுவுமே ரொம்ப ஓவர் ஃப்ரை ஆகக்கூடாது. அந்த பருப்புலாம் அது லைட்டாக ஃப்ரை ஆன
நீங்கள் அந்த கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா கருவேப்பிலை, அதை அது மேலே போடலாம். இப்போ அவன் வதங்கிட்டு இருக்கான். ஆனால் இங்கே எனக்கு தெரிஞ்ச மாதிரி நிறைய டீ லவர்ஸ் தான் உண்டு. பட் நான் கண்டிப்பாக காஃபி லவர். நீங்கள் யாராச்சும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம், காலையில் காஃபிலாம் குடிக்காதீங்க அப்படின்னு. பட் முடியலைங்க, இதை மட்டும் விட முடியல. நீங்களும் இந்த மாதிரி காஃபி லவர்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து அந்த வெங்காயம், நெக்ஸ்ட் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணணும். அவன் ஓடிட்டுருக்கான் வீடியோவில், நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த வெங்காயம் வந்து நீங்கள் போட்டதும் லைட்டாக சாட்டை பண்ணிட்டு அது கொஞ்சம் டிரான்ஸ்லூசண்ட் ஆனதும் நீங்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அவன் வதங்கினதும் அந்த உருளைக்கிழங்கை மசித்து அவன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நான் கொத்தமல்லியை வெட்ட மறந்துட்டேன். நீங்கள் அவனை வெட்டி எடுத்து அதை லாஸ்ட்டாக போட்டு லைட்டாக கிண்டுங்க. எனக்கு லேட் ஆகிடுச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணேன். பட் நீங்கள் இருக்கப்பே ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. நான் மெயினாக ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். மிளகாய் வந்து காஞ்ச மிளகாவை நீங்கள் அந்த கருவேப்பிலை போட்டதும் போடணும். நாங்கள் காஞ்ச மிளகாய் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ரஸ்மி இதில் வந்து பச்சை மிளகாய் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நானும் இங்கே டிரான்சிஷன் மாதிரி ஏதோ ட்ரை பண்ணேன், அதெல்லாம் பார்த்து சிரிக்காதீங்க. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம மசாலா ஸ்டஃபிங் ரெடி. இப்போது அடுத்து நாம் வந்து தோசை ஊற்றுறதுக்காக பேன் வச்சாச்சு. அடுத்து நாம் இப்போ அந்த வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது எதுக்குன்னா, வெங்காயத்தை கட் பண்ணால் தயவு செஞ்சு அந்த நைஃபை வந்து கழுவுங்க, இல்லைன்னா அது வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஆபத்தாக முடிகிற வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பிளேட்டிங் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக அந்த கோகனட் சட்னி எடுத்து தட்டில் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு ஆயில் 2 கொஞ்சமாக விட்டு அதில் அந்த ஆனியன் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் முருகலான தோசை ஊற்ற வேண்டியது தான். இனி என்னோடய வாய்ஸ் தேவையில்லை, உங்களுக்கு காட்சியிலேயே எல்லாமே தெரியும். See you. தோசை சூப்பராக ரெடி ஆகிட்டானா, இப்போது இவனை இந்த சைடில் இருந்து ஒரு மடிப்பு, அந்த சைடில் இருந்து ஒரு மடிப்பு மடித்து அதை க்ளீனாக எடுத்து நம்ம சாப்பிட்ற தட்டில் அவன் கிளியாமல் எடுத்து போடணும். அதுதான் நம்மளுக்கு டாஸ்க். கிழிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நம்ம எடுத்து எப்படியும் சாப்பிட தான் போகிறோம். இப்போ நான் அந்த பிளேட்டிங்காக அது கஷ்டப்பட்டு எடுத்துட்டேன். அது கூட தேங்காய் சட்னி இஸ் மை ஃபேவரட். உங்களுக்கு எந்த சட்னி ஃபேவரட் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். கண்டிப்பாக இதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி அண்ட் புதினா சட்னி எதுனாலும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எது ஃபேவரட்னு சொல்லுங்கள். பாய். அண்ட் இன்னும் உங்களுக்கு வேறு எந்த ஃபுட் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். I will try to post on. Bye.